தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் காலை மகளே வந்தருள்வாய் காலை மகளே. நம்முடைய தமிழர்கள் காலங்காலமாக இயற்கையை வணங்குபவர்கள். நாமளும் தமிழர் தானே, நாமளும் வணங்குவோம் வணங்கிடுவோம். ஆதவனே பகலவனே ஆதவனே பகலவனே அழகு நல்ல கதிரவனே அழகு நல்ல கதிரவனே அழகு நல்ல கதிரவனே வில்லிசையால் உன் புகழை பாடிட ஆமாம் பாடிட ஆமாம் பாடிட உயர்ந்தவனே உன்னை நாங்கள் போற்றினோம் ஆமாம் போற்றினோம் ஆமாம் போற்றினோம். ஆதவனுக்கு வணக்கம் சொல்லியாச்சு. இப்ப இங்க வந்திருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிடலாமா? சொல்லிடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணே, நம்ம இப்ப எங்கன்னா வந்திருக்கோம்? இன்னைக்கு நம்ம வின் பார்க் மெட்ரிகுலேஷன் பள்ளியோட ஆண்டு விழாவுக்கு தான் வந்திருக்கோம். யாரெல்லாம் வரக்க போறீங்க? இன்னைக்கு நம்ம பள்ளியோட ஆண்டு விழாவுக்கு எல்லா மாணவர்களுக்கும் நல்ல கல்வியும் தந்து மற்றும் எல்லா மாணவர்களையும் சிறந்த வழியில் வழி நடத்தும் ரேணுகாம்பாள் நிறுவன தலைவருக்கு தான் வணக்கம் சொல்ல போறோம். சொல்லிடலாமா? சொல்லிடுவோம். வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா. அண்ணா, அப்ப சிறப்பு விருந்தினர் யார் வந்திருந்தாங்க? இன்னைக்கான சிறப்பு விருந்தினரா சிறப்பு பட்டிமன்ற பேச்சாளரான திருமதி அன்னபாரதி அம்மா அவர்கள் தான் வந்திருந்தாங்க. நானும் அவங்கள பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அருமையா பேசுவாங்களாமே, அவங்களே இங்க வரத தந்திருந்தாங்க. ஆமா, அவங்க தான். நீங்க கேள்விப்பட்டதும் சரிதான். அவங்க அருமையா மட்டும் பேசாம நகைச்சுவையோட சேர்த்து பல கருத்துக்களையும் சொல்றாங்களாம். அண்ணே, நம்ம ஒருத்தவங்களை வரவேற்கவும் நன்றி சொல்லவும் மறந்துட்டோம். அவங்கெல்லாம் நம்ம வரவேற்க மறந்துக்க முடியுமா? அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்கதான் ரேணுகாம்பாள் செக்ரட்டரி மற்றும் வைஸ் சேர்மன் அவர்கள். அவங்களையும் வரவேற்றுலாமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணா, வேற யார்கிட்டயாவது வரவேற்க மறந்துட்டீங்களாண்ணே? இன்னும் 2 முக்கியமான நபர்கள் இருக்காங்க. அவங்கள மறக்க முடியுமா? முடியாதுண்ணே. அவங்க யாருன்னு தெரியுமா? தெரியாதண்ணே. அவங்க தான் நம்ம பள்ளி மாணவர்களுக்கு ஒழுக்கம் மற்றும் கல்வி பயின்று வரும் மாணவர்களுக்கு ஊக்கமும் அளிக்கிற பள்ளி தாளாளர் அவர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்கள். அவங்களுக்கும் வரவேற்றுலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணே, நம்ம இப்ப எந்த தலை பத்தி பேச வந்திருக்கோம்? இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல ஒரு மருத்துவர் நோயாளியை குணப்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஒரு கட்டிட அமைப்பாளர் கட்டிடத்தை சரியா கட்டணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த சமூகமே முன்னேற நினைக்கணும் ஒரே சமூகம், அது நம்ம ஆசிரியர் சமூகம் மட்டும்தான். அவங்களையும் வரவேற்றுலாம். அது மட்டும் இல்லாம நம்ம பள்ளியில முக்கிய பங்கு வகிக்கும் மாணவர்களோட பெற்றோர்களையும் வரவேற்றலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணே, நம்ம இப்ப எந்த தலை பத்தி பேச வந்திருக்கோம்? என்ன தலைப்புனே தெரியாம தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? ஆமாண்ணே, எங்களுக்கும் சொல்லுங்க. என்னன்னு கேட்டா எல்லாரும் ஆமான்னு சொல்லிட வேண்டியது. சரி, சொல்றேன். இன்னைக்கு நம்ம வின் பார்க் பள்ளியோட சிறப்பு அம்சங்களை பத்தி தான் பேச வந்திருக்கோம். என்னென்ன சிறப்பு இருக்குங்க? அண்ணா, இங்க மாணவர்களுக்கு எப்படி நான் சொல்லி தரேங்க? இங்க மாணவர்களுக்கு எல்லா பள்ளியிலையும் சொல்லி தர மாதிரி சாதாரணமா சொல்லி தர மாட்டாங்க. இங்க கல்வியில் சிறந்த மாணவர்கள் அது மட்டும் இல்லாம மலரும் மொட்டுகள்னு பிரிச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி வீட்டு பாடம் தராங்க. அது மட்டும் இல்ல, எல்லா மாணவர்களுக்கும் வாரம் வாரம் சிறு தேர்வு வச்சு மதிப்பெண்களை கூடவும் செய்யறாங்க. இது மட்டும் இல்லாம மலரும் மொட்டுகளுக்கு 1 மதிப்பெண் வினாக்களை வங்கியை தயாரிச்சு தேர்வு எழுத வைக்கிறாங்க. இதனால அவங்களுக்கும் மதிப்பெண் கூடுது. அண்ணே, பெரிய பசங்களுக்கு மட்டும் தான் சொல்லி தராங்களா? சின்ன பசங்களுக்கு சொல்லி தரது இல்லையா? நீங்க வேற. பெரிய மாணவர்கள் மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை விளையாட்டோட சேர்த்து கல்வியும் சொல்லி தராங்க. இதனால மாணவர்கள் ஆர்வமும் படிக்கிறாங்க. அண்ணே, விளையாட்டு மட்டும் தானா? வேற எதுவும் இல்லையா? இங்க மாணவர்களுக்கு கல்வியில மட்டும் தேர்ச்சி பெறாம விளையாட்டுலயும் கவனம் செலுத்தணுன்றதுக்காக பல போட்டிகளுக்கு வெளியே கூட்டிட்டு போறாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துக்கு வெளியே கூட்டி போயிருக்காங்களாமே. ஆமா, எல்லா பள்ளியிலேயே போட்டி வச்சு அங்கேயே பரிசு கொடுத்துடுறாங்க. ஆனா நம்ம பள்ளி மாணவர்களை வெளியே கூட்டிட்டு போய் பல பள்ளியோட போட்டியிட வச்சு வெற்றி பெற்று வந்திருக்காங்க. அண்ணா, எந்தெந்த பள்ளிக்கெல்லாம் வெளியே கூட்டிட்டு போயிருக்காங்கன்னா?
இது வரைக்கும் நிறைய போட்டி கூட்டிட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இது வரைக்கும் கராத்தே, சிலம்பம், யோகா, பாஸ்கெட் பால், கபடி, கொக்கோ என பல போட்டிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இதுல சிறந்த எடுத்துக்காட்டா கராத்தே யோகால பல பரிசை வெற்றி பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பள்ளியில பயின்று வரும் 5ஆம் வகுப்பு மாணவி கனிஷ்கா அவர்கள் சதுரங்க ஆட்டத்திலுமே வெற்றி பெற்று வந்திருக்காங்க. அண்ணே ஆர்ச்சரின்னா என்னன்னு நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இங்க பள்ளியில தேசிய அளவுல நடக்கிற ஆர்ச்சரியே இங்க சொல்லி தராங்க. அண்ணே ஆர்ச்சரினா என்னண்ணே? ஆர்ச்சரினா நம்ம தமிழ் மொழியில வில்வித்தைன்னு சொல்றாங்க. அண்ணே ஆர்ச்சரியை சொல்லி தராங்க. அது நேஷனல் அளவில் நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. ஆனா நம்ம பாரம்பரியத்தை அவங்க மறந்துட்டாங்களா? நீங்க வேற, நம்ம பாரம்பரியத்தை மறக்க முடியுமா? என்னதான் ஆர்ச்சரி கத்து கொடுத்தாலும் நம்ம தமிழர் பண்பாட்டுல சிறந்த தற்காப்புகளில் இருக்கிற சிலம்பத்தை கூட எங்க கத்து தராங்க. அண்ணே இந்த பள்ளி மாணவர்களுக்கு சமுதாயத்து மேல அக்கறை இல்லையாண்ணே? நீங்க வேற, நம்ம பள்ளி மாணவர்கள் பள்ளியில மட்டும் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடாதுன்னு வெளியே பல விழிப்புணர்வு பேரணி நடத்தி, அது மட்டும் இல்லாம தெருநாடகமும் நடத்தி காட்டியிருக்காங்க. தெருநாடகம்னா என்னன்னு கூட தெரியாதா? தெரியாதுண்ணே. சரி சொல்றேன். தெருநாடகம்ன்றது மக்களுக்கு புரியும்படி தெருவில் நின்று நாடகம் நடத்துவாங்க. அதனால மக்களும் புரிய முடியும். அண்ணா எந்தெந்த தலைப்புல நடத்துறாங்க? இது வரைக்கும் நிறைய தலைப்புல நடத்திருக்காங்க. அதுவும் 5 தலைப்புல நடத்திருக்காங்க. என்னன்னு தெரியுமா? தெரியாதுண்ணே. சரி சொல்றேன். இது வரைக்கும் இனி எதிர்காலத்துல தண்ணி கூட எல்லாம் போயிடலாம். அதுக்கு தண்ணீர் சேமிப்பு பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் உடல் உறுப்பு இல்லாம தவிக்கிறாங்க. அவங்களுக்கு உடல் உறுப்பு தானம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் பெண்களை படிக்கிறதே இல்லை. அதனால பெண் கல்வி விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, நம்ம விவசாயிகளுக்கு தீமைகளை தரக்கூடிய பாத்தீனியம் செடியை கூட விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல. இன்றைய சமுதாயத்துல நிறைய தீமை தரக்கூடியது நம்ம இந்த நெகிழி தான். அந்த நெகிழியை கூட விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. நெகிழினா என்னன்னு தெரியாதா? சரி சொல்றேன். நெகிழினா ஆங்கில மொழியில பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. இது மக்கவே 100 வருஷம் ஆகுமா. சரிண்ணே, இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம? சரி அண்ணா, தொடக்கத்துல வணக்கம் சொன்ன மாதிரி முடியும் போது நன்றியை சொல்லிடுவோமா? அதுக்கு முன்னாடி நம்ம பள்ளியில நம்ம மாணவர்களுக்கு தனித்திறமையை சோதிக்கிறதுக்காக வின்பார்க் ஃபெஸ்ட்னு பல போட்டிகளை நடத்திருக்காங்க. அதுல மாணவர்கள் நெருப்பு இல்லாம எப்படி சமைக்கிறது, அது மட்டும் இல்லாம பல போட்டி, ஓவிய போட்டி, இலையில வரைகிற ஓவிய போட்டி, அது மட்டும் இல்லாம பல போட்டிகளை நடத்தியிருக்காங்க. இதுல பல மாணவர்கள் வெற்றியும் பெற்றிருக்காங்க. இது கடந்த செப்டம்பர் மாதம் தான் நடத்தினாங்க. அதுக்கு பரிசுகளையும் பல மாணவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரிண்ணே, இப்போ நன்றியை சொல்லிடுவோமா எல்லாருக்கும்? அது எப்படி சொல்லாம விட்டுருவோம்? எல்லாருக்கும் தொடக்கத்துல வணக்கம் சொன்னோம், முடிவுல சொல்லாம விட்டுருவோமா? இவ்வளவு நேரம் எங்க நிகழ்ச்சியை பொறுமையா அமர்ந்து பார்த்ததுக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்லிடுவோமா? சொல்லிடுவோம். நன்றி. நன்றி அம்மா. அம்மா நன்றி. அம்மா நன்றி ஐயா. ஐயா நன்றி ஐயா.